ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டியில் நான் அழகாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணேன். நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணேன். வாங்க பார்க்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்ஸு. இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. நான் இந்த ப்ரீவியஸ் டே சார்ட்டில் இருக்க லெவல்ஸை பார்த்து தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் வந்து என்ட்ரி எக்ஸிட் எடுப்பேன். வாங்க பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு ட்ரெண்டாக எனக்கு கிடச்சிச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை நான் போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் பாடி வச்சா ஆப்வியஸாக நான் கால் ஆப்ஷனில் தான் இருப்பேன், இல்லைன்னா புட் ஆப்ஷன். கீழே இருந்தால் புட் ஆப்ஷன். இது ரெண்டு சிம்பிள் ஐடியா. இதுக்கு மேலே நான் இதுக்குள்ளேயுமே போல. இந்த ரெண்டு ஐடியா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் ஆன ஜோன், இங்கே கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருந்தாலும் இந்த இதை வந்து நான் ஒரு கேண்டில், இதை வந்து நான் ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதாவது மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்த டச் பண்ணானா என்னோட என்ட்ரி. ஸோ என்னோட எஸ்எல் வந்து இந்த இடத்துல என்னோட எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்து கீழே வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:2. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா 1:2 ரேஷியோ வந்து 1:2 ரேஷியோ. என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிட்டேன். இது வந்து 1:2 ஸோ வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் தான் ஓப்பன். கேப் டவுன் ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷம் கேப் டவுன் ஆன மார்க்கெட் கரெக்டாக எனக்கு 10:35க்கு என்னோட ஜோனை வந்து டச் பண்ணிட்டான். ஸோ என்னோட என்ட்ரி எங்கே இருந்துச்சுன்னா 10:40க்கு இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் என்னோட என்ட்ரியை நான் பஞ்ச் பண்ணேன். அதாவது 22,900 இந்த இடத்துல நான் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணேன். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண அடுத்த நிமிஷம், ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் எனக்கு வந்து இதில் வந்து 3 சப்போர்ட் இருந்துச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, இங்கே ஒரு ஜோனு. ஸோ இதை சீக்கிரத்தில் பிரேக் பண்ணி போக மாட்டேன், ரெஸ்பெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு. அதனால தான் நான் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள், அந்த ஒரு சான்சஸ் வச்சு தான் நான் இங்கே வந்து என்ட்ரி எடுத்தேன். பாருங்க, கரெக்டாக 11:05க்கு என்னோட டார்கெட் ஹிட். நான் இதுக்கப்புறம் எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணதுன்னா இங்கே பாருங்க, இந்த நம்மளோட இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. திரும்ப வந்து அதே சப்போர்ட், அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ல இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் கொடுத்து மேலே ஏறினா. இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நான் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிடுவான். ஏன்னா டபுள் பாட்டம் எடுத்துட்டான். பிரேக் பண்ணா மேலே போவான், காலுக்கு போயிடுவான். அப்போ நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அது எந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன் பை பண்ணலான் இருந்தேன்னா இங்க பாருங்க, இப்போ என்னோட கால் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா, ஓவரால் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆயிருக்கா. ஸோ இதை நம்ம தூக்கிடலாம், டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்ம இந்த ஜோனோட தூக்கிடலாம். ஸோ இந்த ஜோனையும் தூக்கிடலாம். ஸோ இங்க பாருங்க, ஓவரால் இங்க ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கா இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நான் ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்னோட ஜோன் வந்து இது. இந்த இடத்துல வந்தா, திரும்ப வந்தா கால் வந்தா ரீஎன்ட்ரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் நம்ம காலையில் போட்டுமே ட்ரெண்ட் லைன், இதை பிரேக் பண்ணால் நான் காலுக்கு வாங்குவேன்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணது எத்தனை மணிக்கு பிரேக் பண்ணா, 12:55க்கு பிரேக் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். ஒரு புல் பேக் எல்லாம் ஓகே உடச்சி. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் பாருங்க, எப்பயுமே மார்க்கெட்ல நான் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வச்சதுக்கு அப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். அப்படி போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுருவேன். ஸோ எனக்கு எப்பயுமே மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வச்சு ஒரு புல் பேக் கிடைச்சி அது கன்ஃபர்மேஷன் ஆகி என்னோட எல்லா செட்டப்புக்கும் மீட் ஆச்சுன்னா இது கரெக்ட், இந்த என்ட்ரி என்னோட செட்டப்புக்கான என்ட்ரியா இருக்கு, இங்க எடுக்கலாம் அப்படின்னு என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தான் நான் எடுப்பேன். இல்லைன்னா நான் என்ட்ரி எடுக்கவே மாட்டேன். அதுல இருந்து எனக்கு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கிடைச்சாலும் விட்டுருவேன். அதை நான் எடுக்கவே மாட்டேன். கரெக்டா என்னோட என்ட்ரி இதுதான், இதுல வந்தா நான் எடுப்பேன்னு வெயிட் பண்ணுவேன். வந்தாதான் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். ஸோ பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அது கன்சாலிடேஷனை தொட்டு அந்த நான் சொன்ன அந்த ஜோனை தொட்டு மார்க்கெட் எவ்வளவு அழகா மேலே ஏறிக்காம பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 1:2 டார்கெட் ஹிட். ரொம்ப சிம்பிளா எடுத்துப்பேன். ஓகே, ட்ரெண்டை உடைச்சு பாடி வச்சு ஒரு புல் பேக் கடத்தா எடுப்பேன். அதே மாதிரி ஜோன்ல வந்தா என்ட்ரி எடுப்பேன். அப்படிதான் எடுத்தேன். நான் இன்னைக்கு எடுத்ததை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை வச்சிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்லோட் பண்ற சேர்த்து பாருங்க.